நம்மத்திலே அருமையான போதகர் திறந்த வாசல் பூரண சுவிசேஷ சபைகளினுடைய ஸ்தாபகரும் தலைவருமாயிருக்கக்கூடிய பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் ஐயா நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் கரங்களை தட்டி நாம் இந்த வேளையில் வாழ்த்துவோம். நான் சென்னைக்கு வந்த புதுசிலிருந்து அவர் என்னுடைய நண்பராக மட்டுமல்ல, ஊழியத்தின் நெருக்கடியான காலங்களில் எல்லா சமயத்திலும் எனக்கு நல்ல உற்ற நண்பராக கிறிஸ்துவுக்குள் உடன் சகோதரராக இருந்து இதுவரைக்கும் என்னோடு கூட எனக்காக ஜெபிக்கிற ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அவருக்கு நிறைய ஊழியங்கள் உண்டு. வெளிநாடுகளில் ஆண்டுதோறும் அவர் போய் அநேக இடங்களில் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி கொண்டு வருகிறார். ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் அந்த முதல் ஆராதனையில் காலையிலோ மாலையிலோ நம்மோடு கூட வந்து அவர் வாக்குத்தத்தத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். இன்றைக்கும் அவர் நம்மத்தில் இருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். அநேகர் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சபையில் வரும்பொழுது அவரை எல்லோரும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இன்றைக்கும் அவர் வந்திருக்கிறாங்க. நான் திரும்பவும் கரங்களை தட்டி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களோடு இருப்பது அதிக மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிய தயவினாலே பல ஆண்டுகளாக வருடத்தினுடைய முதல் ஆராதனையிலே பங்கு பெற தேவன் பாராட்டின இரக்கம் அவருடைய தயவு. ஏனென்றால் இந்த சபையிலே நான் வளர்ந்தேன், இந்த சபையில் ரட்சிக்கப்பட்டேன், இந்த சபையில் கர்த்தரை அறிந்தேன். இதே சபையிலே 16 ஆண்டுகள் தலைமை போதகருக்கு பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயாவுக்கு உதவியாளராக இருந்து மாரநாதாவின் பல நிலைகளில் அவரோடு பணியாற்றினேன். இன்றைக்கு ஒரு ஊழியனாக இருக்கிறேன். அதற்கு காரணம் இந்த திருச்சபை. இங்கே தான் நான் உட்காருவேன், முன்னால் உட்காருவேன். இங்கே தான் கர்த்தரை அறிந்தேன். ஆண்டு அறியாமல் வந்தேன் இந்த இடத்துக்கு. 1970 ஒரு மே மாதம் ஒரு விடுமுறையின் நாள் ஆண்டவர் அறியாமல் இந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ ஒரு தார் ஷீட் போட்டிருக்கோம். அந்த மேலே கீபோர்டெலாம் கிடையாது, இந்த அமைப்பெல்லாம் இருக்காது. ட்ரம்மு தான் இருக்கும், டேம்பரின் தான் இருக்கும். இந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். என்னை நான் உருவாக்கப்பட்ட இடம் இது. இன்றைக்கு உலகத்தின் பல தேசங்களிலே 42 நாடுகளுக்கு மேலாக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றேன். அதற்கெல்லாம் காரணம் இந்த திருச்சபை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதனால் என்னைப்போ நிறைய பேர் இங்கேருந்து உருவாக்கப்பட்டவர்கள். பாஸ் ஜோசப் பாலச்சந்திரன், பாஸ் ஓவன் ராபர்ட்ஸ், பாஸ் தயானந்தன், இங்கெல்லாம் இங்கேருந்து உருவாக்கப்பட்டவங்க தான். எனவே நான் அதை நினைவு கூறுகிறேன். நீங்களும் இதே மாதிரி இல்லாமல் இன்னொரு பரிணாமத்திற்குள்ளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. பாஸ்டர் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். அது நினைப்பூட்டி உங்களோடு பேச விரும்புகிறேன். செய்தி அது அல்ல. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அது செய்தி அல்ல. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாம் சொல்லுங்க. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். கரங்களை உயர்த்தி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். நல்லா கவனிக்கணும். வாய்ப்புகள் அதிகம், வசதிகள் அதிகம், எல்லாமே அதிகம். ராஜாவின் சமூகத்தில் அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசம். என்னங்க, முதலாவது இருக்கிற இடம் அரண்மனை, நல்ல வாய்ப்பு, நல்ல வசதி, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் எப்போ தெரியுமா? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய பின்பகுதியில் வாஸ் வெரி யங், வாலிபனாக இருந்தான். நல்லா கவனிக்கணும். வாலிபத்தில் பல தீர்மானங்கள் வரும்.
அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா. இந்த புதிய ஆண்டில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி செய்திக்குள்ளே போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. இது ஒரு ஆங்கில பழமொழி. மை டிசிஷன் வில் டிட்டர்மைன் மை டெஸ்டினி. சொல்லுங்கள், என் தீர்மானம் என் தலையெழுத்தையே மாற்றும். நம்புறீங்களா? டிசிஷன் வில் டிட்டர்மைன் மை டெஸ்டினி. டெஸ்டினா என்னுடைய முடிவு, என்னுடைய முடிவு. சொல்லுங்கள், இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. இன்றைக்கி நாங்கள் ஊழியக்காராக இருக்கிறோன்னு சொன்னால் அந்த தீர்மானம் தான். நான் 17 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 20 வயசில் ஊழியத்துக்கு வந்துட்டேன். 20 வயசில் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அந்த தீர்மானம் தான். நிறைய பாடுகள் உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு. என்னை கவனிங்க, நல்ல தீர்மானத்துக்கு தடைகள் உண்டு, தவறான தீர்மானத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. சொல்லுங்கள் எல்லாரும். தவறான தீர்மானங்களுக்கு இன்னைக்கு காலையில் வரணும்னு நினச்சோமே, எவ்வளோ தடை இல்லை ரெண்டு பார்க்குறீங்க, நிறைய தடைகள். இன்றைக்கி நான் வரும்போது கூட ஒரு சின்ன விபத்து. காலையில் அந்த என்னுடைய குளிக்கிற ரூமில் இருந்து குளிச்சுட்டு கொஞ்சம் தலையை நிமித்தினேன். அந்த டேப் நேராக தலைமையில் பட்டுச்சு. அது தினந்தோறும் குளிக்கிற இடம் தான் அது. அவசரம், மணி ஆயிடுச்சேன்னு. அப்புறம் அந்த டேப் அப்படியே பட்டுது. ஏற்கனவே தலையில் முடி வேறு இல்லை, ஆனாலும் ஆபத்தில் அரும்பெரும் துணை. புரியுது அவங்களுக்கு? அவ்வளோ சீக்கிரம் வரணும். 3:15 மணிக்கு எழுந்தேன். அப்புறம் ஜெபம் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடினேன். நான் சொல்ல வந்த விஷயம் தெரியுமா? எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு தெரியாமலேயே என் தேவன் என்னை பாதுகாக்கிறார். எனக்கு தெரியாமல் தேவன் என்னை, அது என்ன 18 வருஷமாக அதனால தான் குளிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அது மாதிரி ஒரு ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றும் ஆபத்து ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், தீர்மானம். சத்தமாக உடனே நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, பாஸ்டர் இது மாதிரி தலையில் அடிபட்டுடுச்சு, மன்னிச்சிங்க, நான் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிடலாம். சொல்லுங்கள், தீர்மானம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கடைசி வசனம் சொல்லுங்கள், காரியம் ஜெயமாயிருந்தது. கரங்களை உயர்த்தி உங்கள் தீர்மானம் என்ன செய்யும்? சத்தமா என்ன பாருங்க. வாய்ப்புகள் இருந்தது, வந்தேன், ஆசீர்வாதம் இல்லை. வாய்ப்பே இல்லை, வந்தேன், ஆசீர்வாதம். உங்களுக்கு தெரியுமா, தானியேல் ஒரு அடிமை. கவனிக்கணும், ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். அடிமையாய் கொண்டு வரப்பட்டவனுக்குள்ள ஒரு தீர்மானம். ஐயா, நம்மளாம் ஏன் தப்பு செய்யல தெரியுமா? வாய்ப்பு இல்லை, நான் தப்பு பண்ணல. புரியவே இல்லை. வாய்ப்பு இல்லை, தப்பு பண்ணல. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நீங்கள் டாஸ்மார்க்கில் ஒரு மேனேஜராக இருந்தீங்கன்னா குடிப்பீங்களா, குடிக்க மாட்டீங்களா? டாஸ்மார்க்கில் மேனேஜராக இருந்தால் குடிப்பீங்களா, குடிக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். சோதனையாக இருக்கேன்ல. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் பேர் குருபாதுன்னு. அவர் பேர் பெங்களூரில். அவர் பெங்களூர் இருக்கிற ஒரு காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் அவர் ஒர்க் பண்ணுறார். ஒரு பெரிய, அங்கே தான் நிறைய மந்திரிகள்லாம் வராங்க. அவரை குறித்து ஒரு நண்பர் ஒரு நாள் சொன்னார். அவருடைய உடன் ஊழியர் சொன்னார், ஐயா, இவர் டியூட்டியில் இருந்தார்னா ஒரு சின்ன அவுன்ஸ் கூட குறையாது அப்படின்னாரு. புரியலைங்களா? இவர் டியூட்டியில் இருந்தார்னா ஒரு சின்ன அவுன்ஸ் கூட குறையாது அப்படின்னாரு. அந்த காஸ்மோபாலிட்டன் அந்த ஹோட்டலில் 35 ஆண்டுகள் அவர் வேலை செஞ்சுருக்கிறார். அவர் பேர் குருபாதம். ஆனால் அவரை பற்றி சொன்ன சாட்சி, அவர் இருந்தார்னா அது தொட்டு கூட பார்க்க மாட்டார்னாரு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், வாய்ப்புகள் இருந்தாலும் நான் தவறு செய்ய மாட்டேன். சுத்தமாக சொல்லுங்களேன். நான் ஊழியத்துக்கு வந்தது அழைப்பினால் அல்ல. நான் ஊழியத்துக்கு அழைப்பினால் அல்ல. நான் ஒர்க் பண்ணது ரயில்வேஸில், இதே ராயபுரம் பிரிட்ஜு கீழே. அது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நம்ம பில் போட்டால் தான் பில்டர் பணம் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை ஆண்டவனுக்கு கொடுத்தார். ஆனால் எனக்கு முன்னால் இருந்தவர் நிறைய வாங்கினார். என்னுடைய சீட்டில் இருக்கிற யாருமே 7ஆம் தேதி சம்பளம் வாங்க போக மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. புரியுதா பிரதர்? சம்பளம் வாங்கவே போக மாட்டாங்க. ஆனால் 7ஆம் தேதி சம்பளம். இப்போது நான் ஒரு ஆள் தான் போவேன். என்னை பார்த்து சொல்லுவாங்க, அந்த சீட்டில் இருக்கும்போது கட்டாயம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். 2 முறை வாங்கிட்டேன், நிம்மதியாக போயிடுச்சு. புரியவே இல்லைல்ல. ஜெபம் பண்ண முடியல,
தோத்திரம் 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 தோத்திரம், அது மேலே வார்த்தையே வர மாட்டேங்குது. கண்ணை முன்னா அதுதான் வருது, அந்த கவர் தான் வருது, அவர் வரல. கண்ணை முன்னா அவர் வரணும் இல்லையா, கண்ணை முன்னா கவர் வருது. என்ன பெரிய போராட்டமாக இருக்குதுன்னு அந்த நபர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இந்த சீட்டில் வர்கீஸ் நோத்து இருந்தார், அவர் வாங்குவாருன்னாரு. நான் அவன் அல்ல. புரியவே இல்லை. நான் 2 தடவை வாங்கினேன். அப்புறம் கட்டாயப்படுத்தப்பட்டேன் வாங்கிறதுக்கு. கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கணும். நமக்கு தேவையா இதெல்லாம்? சத்தமாக சொல்லுங்கள், நமக்கு தேவையில்லை. ஒரு தீர்மானம் பண்ணேன். 2வது எனக்கு இன்னொரு போராட்டம். அந்த அலுவலகத்தில் நான் அப்பாயின்மெண்ட் ஆனது ராதாகிருஷ்ணன் என்ற பேர் தான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். ஐ வாஸ் அப்பாயிண்டட் எஸ் ராதாகிருஷ்ணன். அந்த ஹிந்து பேக்ரவுண்டில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. என்னுடைய மேல் அதிகாரி என்னை மிரட்டுவார், நீ அரசாங்கத்தை ஏமாத்துற, நீ பைபிள் படிக்கிற. நான் ஒரு 24 மணி நேரம் குமுதம் படிக்கிறாரு. நான் என்னைக்கா ஒரு நேரம் டைம் கிடைக்கும் போது பைபிள் படிப்பேன். நீ என்ன பைபிள் படிக்கிற, உன் பேர் ராதாகிருஷ்ணன் தானே அப்படின்னாரு. ராதாகிருஷ்ணன் பைபிள் படிக்கக்கூடாதா? படிப்பேன். அப்போ சொல்லுவார், நான் எழுதி போட்டால் வேலையே போய்டுன்னு சொன்னார் ஒரு நாள். அடிக்கடி சொல்லுவார், மிரட்டுவார் என்ன. நான் சொன்னேன், நீ என்ன எனக்கு சொல்கிறது, நானே ஒரு நாள் எழுதி கொடுத்துட்டேன். அப்புறம் அவர் என்னை பார்த்து கேட்டார், எதுக்கு எழுதி கொடுக்குறேன்னு கேட்டார். வேலை இல்லாத கஷ்ட காலத்தில் எழுதி கொடுக்குறேன்னாரு. என்ன செய்ய போகிறேன்னு கேட்டார். நான் ஊழியம் செய்ய நான் ஊராக போய் மத பிரச்சாரம் பண்ணுறாங்களா அதுவான்னு கேட்டார். அதே தான் அப்படின்னு. அப்புறம் சொன்னார், நீ நல்ல பையன், ஆனாலும் கூட உனக்கு ஒரு உதவி செய்ய விரும்புகிறேன். நீ இதை தவிர உங்ககிட்ட எனக்கு எல்லாம் பிடிக்குது. எதை தவிர? நீ பைபிள் படிக்க தவிர எனக்கு எல்லாம் பிடிக்குது. இந்த லெட்டர் 6 மாதம் என்கிட்ட இருக்கும், நீ கட்டாயம் திரும்பி வருவேன்னு சொன்னார். 53 வருஷம் ஆச்சு, திரும்பியே போகல. அவர் அதே 2 வீலரில் போகிறாரு. ஒரு நாள் அவர் விஜய் ஆப்டிக்கலில் நான் பார்த்தேன். நான் புது இனோவாவில் நான் மேலே உட்காந்துக்கிறேன், அவர் 2 வீலர் உட்காந்துக்கிறார். சொல்லுங்கள், தீர்மானம் வாழ்க்கையை மாற்றிடும் அப்படின்னு சொல்லி புரியலைங்களா? அவர் அதே 2 வீலரில் போயின்னு இருக்கிறாரு. நான் அன்னைக்கு புரியுது அவங்களுக்கு, ஒரு புது இனோவாவில், அது யாருடைய இனோவா இல்லை, அது யாருடைய இனோவாவோ, அந்த இனோவாவில் மேலே உட்காந்துருக்கிற ஒரு கீழே சார், ஐயா வணக்கம் அப்படின்னா, டே நல்லா இருக்கிறான்னு கேட்குறாரு. அதே ஓட்டை இனோவா ஸ்கூட்டர் தான். சொல்லுங்கள், உங்கள் தீர்மானம் பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் தீர்மானம் உங்களை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிடும். கைப்பிடிச்சு சொல்லுங்கள், கைப்பிடிச்சு சொல்லுங்கள், உங்கள் தீர்மானம் இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிடும். உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். கைப்பிடிச்சு சொல்லுங்கள், உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். அந்த வசனத்தை படிங்க, அந்த வசனத்தை படிங்க, 6 கடைசி வார்த்தை படிங்க. சொல்லுங்கள் தான், சொல்லுங்கள். 2024 கரங்களை உயர்த்தி, எங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஏன் தெரியுமா? எங்கள் தீர்மானம் எங்கள் வெற்றி. ஆமீன் சொல்லுங்கள். எல்லாம் ஒன்று சொல்லுங்கள். 2024 எல்லா ஆராதனையிலும் பங்கு பெறுவேன், ஜபத்தில் பங்கு பெறுவேன், வேத பாடத்தில் பங்கு பெறுவேன், ஊழியங்களில் பங்கு பெறுவேன். சத்தமாக சொல்லுங்கள். சொல்ல மாட்டேன்றீங்க பார்த்தீங்களா? நாங்கள்லாம் பொய்யே சொல்கிறது இல்லைன்றீங்களோ? சொல்லுங்கள், யார் எனக்கு ஒத்து வராவிட்டாலும் ஒத்து போவேன். சத்தமாக சொல்லுங்கள். இப்போ அந்த அம்மா ஒத்து போவாது. அந்தம்மா கோபமாக பார்க்குறாங்க. சொல்லுங்கள், யார் ஒத்து வராவிட்டாலும் ஒத்து போவேன். யார் பிரசங்கம் பண்ணினாலும் அதை உற்று கேட்பேன். சத்தமாக சொல்லுங்கள். தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களோடு கூட நான் ஐக்கியமாக இருப்பேன். தேவனோடு ஐக்கியம் இல்லாதவர்களோடு கூட 1 கோடி கொடுத்தா கூட ஐக்கியமாக இருக்க மாட்டேன். ஆயே திறக்க மாட்டேங்க நீங்கள். எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு நேராக போயிட்டு உட்காந்துருவாரியா, நீ என்ன ஏன் அதை சொல்லு இதை சொல்லுன்னு. ரைட். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. நம்புறீங்களா? ஒரு அடிமையாய் வந்தவன் 120 நாடுகளுக்கு அதிபதியாய் மாறினான். சொல்ல மாட்டீங்களா? இல்லை, ஆண்கள் சொல்கிறேன். இல்லைங்க, நான் வேலை செய்கிற வேலை அது மாதிரி, பொய் பேசணும், லஞ்சம் வாங்கணும், இதெல்லாம் பண்ணணும். எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. அந்த இதில் நான் வேலை செஞ்ச இடத்துல நான் தான் அந்த அட்டண்டன்ஸ் எடுப்பேன் இந்த ஒர்க்கருக்கெல்லாம். அதாவது ஒரு நாளை அவன் இங்கே அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அவன் வேறு வேலைக்கு போயிடுவான். அவனுக்கு ப்ரெசென்ட் போட்டால் 100 ரூபா கொடுப்பான். புரியல? ஒரு நாளை அவனுக்கு ப்ரெசென்ட் போட்டால் 100 ரூபா கொடுப்பான் அவன். அப்போ 5 பேர் ப்ரெசென்ட் போட்டால் என்ன ஆயிடுச்சு எனக்கு? இப்படிலாம் வாய்ப்பு இருந்தது. சோதனை மேல் சோதனை.
அந்த சோதனையிலே ஆண்டவர் ஜெயம் பெற உதவி செய்தார். அதனால தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் பலன் தந்தார். எத்தனையோ விபத்துக்கள் நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். கடந்த வாரத்தில் மட்டும் 17 முறை ஆகாயமானங்களில் பிரயாணம் பண்ணினேன். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும். விளம்பரங்களுக்கல்ல, நிறைய ஆபத்து, நிறைய அந்த மேகங்கள், இந்த வெள்ளம் அன்னைக்கு ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறேன். ஏர்போர்ட்டில் இவ்வளோ தண்ணி, அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். மேகக்கூட்டங்கள் அடிக்குது. ஆனால் இதன் மத்தியிலும் 32,000 அடியிலிருந்து 10,000 அடி கீழே வந்துருச்சு. நீங்கள் நம்புறியோ நம்பலையோ, என் பேர் எழுதி என் பேக்கெட்டில் வச்சுக்கினேன். புரியவே இல்லைல்ல? என் பேரை எழுதி என்ன அர்த்தம்? டெட் பாடி வேறு வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு. அது கறி ஆகிடுமோ, அது எப்படி ஆகிடுமோன்னு தெரில. ஏன்னா பாஸ்போர்ட் வந்து மேலே டிக்கில் இருக்குது, ஹேண்ட் லக்கேஜில் இருக்குது. என் பேரை எழுதி என் பேக்கெட்டில் வச்சுக்கினேன். ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னும் நான் நிறைய ஊழியம் செய்ய, ஆண்டவரே கிருபை தாங்கன்னு. 32,000 அடியிலிருந்து 10,000 இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த டர்புலன்ஸ் சொல்லுவாங்க, அப்படியே மேலே கீழும் போகும். தேவனுடைய நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்கள். அன்னைக்கு கூட சொன்னேன், தேவன், சத்தமாக சொல்ல, தேவன் என்னிலே என் மூலமாய் அவர் செய்ய விரும்புகிற ஒன்றை செய்து முடிக்கிற வரை எனக்கு சாவே வராது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், என்னிலே என் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யும் வரை எனக்கு மரணமே வராது. அது வரைக்கும் நான் எதுவும் தப்பு பண்ணாலும், ஆமீன் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். புது வருஷத்தில் நான் ஈவாக இருப்பேன், நோவாக இருக்க மாட்டேன். பாஸ்டர் சொல்லுங்கள், எங்கள் பாஸ்டருக்கு ஈவாக இருப்பேன், கணக்கில் வர ஈவு இல்லை. எங்கள் பாஸ்டருக்கு புரியுது அவங்களுக்கு, ஈவாக இருப்பேன், நோவாக இருக்க மாட்டேன். சில பேரை பார்த்தா எங்களுக்கு ஸ்தோத்திரம் வரும், சில பேரை பார்த்தா எங்களுக்கு ஆத்திரம் வரும். சில பேரை பார்த்தா பிரசங்கம் வரும், சில பேரை பார்த்தா பிரசங்கமே வராது. புரியவே இல்லை பாஸ்டருக்கு எப்படின்னு தெரியல. சில பேரை பார்த்தா பிரசங்கம் தானாக வந்துகிட்டே இருக்கும் அப்படியே, சில பேரை பார்த்தா வராது. அவ்வளோ நல்லவங்க அவங்க. ஏன்னா என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. பிரசங்கம் பண்ணியும் பேர் வாங்கலாம், குறை கண்டுபிடித்தும் பேர் வாங்கலாம். நீங்கள் எப்படின்னு தெரியல. சொல்லுங்கள், இந்த வருஷத்தில் சொல்லுங்கள், நல்ல தீர்மானம், சத்தமாக சொல்லுங்கள். 2வது, என் காரியங்கள் ஜெயமாய் மாறும். 30 நிமிஷம் இருக்குது. 30 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சின்ன செய்தி உங்களோடு இதை நான் பேச விரும்பலை. பாஸ்டர் சொன்னார் இல்லையா, தீர்மானம் பண்ணுங்க. உண்மையாகவே நீங்களாம் நல்ல ஆஸ்வதிக்கப்பட்டவங்க, நல்ல பாஸ்டர், நல்ல விசுவாசி. சத்தமாக சொல்லுங்கள். நல்ல மனைவி அமையணும், நல்ல புருஷன் அமையணும், நல்ல பாஸ்டர் அமையணும். இப்போ என்ன அப்படி இப்போ தான் சுலவாக சொல்கிறீங்க? நல்ல மனைவி அமையணும், 2வது நல்ல புருஷன் அமையணும், நல்ல மாமனார் மாமியார் அமையணும், அதுக்கு நல்ல பாஸ்டர் அமையணும். எனக்கு ஏறக்குறைய ஒரு 70 சபை இருக்குது. எனக்கு 70 சபை இருக்குது. ஆனால் பாவம் அந்த ஜனங்கள்லாம். புரியுதா புரியலையா? ஜனங்க பாவம், நல்ல கூட்டம். இப்போ தான் சபைக்கு போயிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயா இன்றைக்கி தான் நல்ல பிரசங்கம் கேட்டேன் அப்படின்னாங்க. நீ என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டேன். நான் PhD கிளாஸ் எடுக்கிறேன்னாங்க. இன்றைக்கி தான் நல்ல பிரசங்கம் கேட்டேனாங்க. அப்படின்னா அர்த்தம், இது வரைக்கும் ஏதோ போயிட்டு வரோம். போகலன்னா அந்த சபிக்கிறார் எங்களை பார்த்து. சொல்லுங்கள், நான் பாக்கியவான். சத்தமாக சொல்லுங்கள். என்ன சொல்லட்டுமா? என்னை விட ஒரு சிறப்பானவர். அவருடைய குணங்களில் கொஞ்சம் தான் எனக்கு இருக்குது. அமைதியின் மொத்த உருவம் அவர் தான். புரியுதா உங்களுக்கு? அமைதியின் அவர்கிட்ட லஞ்சம்லாம் வாங்குறதே இல்லை நான். நீங்கள் பாக்கியவான். சொல்லுங்கள், எல்லாம் கரங்களை உயர்த்தி. நாங்கள் கூட எங்கள் பாஸ்டர் மாதிரி இருக்கணும். எங்கள் ஐயா சொல்லுவார், ஏய் அவர் என்ன சொன்னாலும் சிச்சினே இருக்கிறான்டா அவன் அப்படின்னுவார். அவன் என்ன சொன்னாலும் சிரிச்சினே இருக்கிறான் அவன், என்னத்தடா பேர் அவனை என்னடா கேட்குறது, நான் சிரிச்சினே இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவார். அவன்வார், அவருன்வார், வடான்வார், போடான்வார். ஆனால் எங்களை உருவாக்குன அவர் தான். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சரி, ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் வார்த்தையை தந்தார். அதுதான் எனக்கு பேச விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், கடைசி எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை. எரேமியா 33ஆம் அதிகாரம். நானே வாசிக்கிற நேரம் இல்லை. சிறையிருப்பை திருப்பும் தேவன். நாளின் செய்தி அதுதான். சொல்லுங்கள், சிறையிருப்பை திருப்பும் தெய்வன். 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தினுடைய 7வது வரி. சொல்லுங்கள், அவருடைய சிறையிருப்பை
நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் புரியாது, என்ன சொல்லுங்க? நான் அவர்களுடைய சிறையிருப்பை இந்த 2024 ஆண்டிலே திருப்பி அவளுக்கு இரக்கம் செய்வேன். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. என் சிறையிருப்பை மாற்றும் ஆண்டு. சத்தமா, என் சிறையிருப்பை மாற்றும் ஆண்டு. எல்லாருக்கும் அது ஒரு சிறையிருப்பு இருக்கும். சிறையிருப்பு இல்லாத மனிதர்களே இல்லை. சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத, காணக்கூடிய காணக்கூடாத, அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடாத எல்லாருக்கும் சிறையிருப்பு உண்டு. சிலருக்கு பணக்குறைவு, சிலருக்கு மனக்குறைவு, சிலருக்கு பணக்குறைவு, சிலருக்கு ஆரோக்கிய குறைவு. எல்லாருக்கும் இருப்பதில்லை. எல்லாரும் இப்போ உங்களை பார்த்தா டிப்டாப்பாக இருக்கிறீங்க, ஆனால் தட்டினா அப்படியே கொட்டுவீங்க. நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களை விட எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நாங்கள் சந்தோஷமாக இருக்க நேரமே பிரசங்கம் பண்ணுற நேரம் தான். அது எங்களை மறைச்சி பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் போயிடும். சொல்லுங்கள், சிறையிருப்பு இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனால் அந்த சிறையிருப்பையே கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். சொல்லுங்கள், 2023 இருந்த என் சிறையிருப்பை, எல்லாம் திரும்பி அந்த வசனத்தை படிங்க, கரங்களை சொல்லுங்க. என் சிறையிருப்பை அதை சொல்லுகிறார். அவருடைய சிறையிருப்பை நல்லா கவனிங்க. அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் திருப்புவேன். நல்லா இன்னொரு முறை சொல்லுங்க, நான் திருப்புவேன். மனிதர்கள் அல்ல, உறவுகள் அல்ல, சொந்தங்கள் அல்ல, அறிவு அல்ல, திறமை அல்ல, அனுபவங்கள் அல்ல, அவரே திருப்புவார். பாருங்க, நம்முடைய சிறையிருப்பை திருப்பதற்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் இல்லை? அவரை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், எல்லாருக்குமே. இப்போ ஊழியம் செய்கிற எங்களுக்கு நிறைய சிறையிருப்பு உண்டு. சிலருக்கு மனைவி ஒரு சிறையிருப்பு, சிலருக்கு புருஷனே ஒரு சிறையிருப்பு. எல்லாருக்கும் ஏதோ சிறையிருப்பு கட்டம் இருக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கலாம், அது பொருளாதாரமாக இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த 2024 ஐ வில் ரெக்கவர் ஆல் யுவர் பாண்டேஜஸ். சொல்லுங்க, உங்களுடைய எல்லா சிறையிருப்பையும் நான் திருப்புவேன். நான் திருப்புவேன் மட்டுமல்ல, அந்த சிறையிருப்பை திருப்பி உன்னை வாழ வைப்பேன். ஒரு 6 காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். நம்பர் ஒன், சிறையிருப்பு என்று சொல்லுவது டைம் ஆஃப் கன்ஃபியூஷன், குழப்பத்தின் நேரம். தம்பி போடுவீங்களா? சொல்லுங்க, குழப்பத்தின் நேரம். சில நேரங்களில் பாருங்க, அந்த எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், நல்லா வேதம் வாசிக்கிறோம், நல்லா ஊழியம் பண்ணுறோம். பல நேரங்களில் என்னை கவனியுங்கள், என்ன நடக்கிறது என்று நமக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க, என்னமோ நடக்குது, ஒன்றுமே தெரியல. எல்லாம் சொல்லுங்க, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கு ஒன்றுமே புரியல. எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? ஒன்றுமே புரியல. நிறைய ஜெபம் பண்ணுறோம், நிறைய ஊழியம் பண்ணுறோம், நிறைய வேதம் வாசிக்கிறோம். எனக்கு குறைந்த யூடியூப்பில் ஒரு 3500 பிரசங்கம் நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் பல நேரங்கள் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் பல நேரங்களில் குழப்பத்தின் நேரம். என்ன நடக்குது? ஏன் இது நடந்தது? எதனால் நடந்தது? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு இந்த பாடு? ஏன் எனக்கு இந்த வியாதி? ஏன் எனக்கு இந்த துன்பம்? எனக்கே இந்த மனைவி? எனக்கே இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றங்கள்? ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த குழப்பத்தை நான் மாற்றுவேன். சொல்லுங்க, சிறையிருப்பி நேரம். நல்ல கரங்களை உயர்த்தி. அப்போ தான் அவங்க ஜெபம், நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க. இப்போ ஜெபம் பண்ணாதீங்க, ஜெப நேரம் முடிஞ்சிச்சு. புரியவே இல்லை. இது ஜெபிக்கும் நேரம் அல்ல, கேட்கும் நேரம். அதுலேயும் கூட கேட்கும் விதம் ஆண்டவர் சொன்னார். ரைட், கொஞ்சம் பாருங்க. திரும்ப சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாருன்னா அப்படியே மழை மாதிரி கொட்டுவார். நாங்கள் தூணா கூட கண்டுக்க மாட்டார். அன்பான போதகர். புரியுதா உங்களுக்கு? எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு போதகர் அவர். ரைட், சொல்லுங்க, பிளேஸ் ஆஃப் சொல்லுங்க. இந்த 2024 என்னுடைய எல்லா குழப்பங்களையும், இந்த சிறையிருப்பே ஒரு குழப்பம் தானே. ஆபக்குகின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபக்குகின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு மாபெரும் ஊழியன், அவருக்கே ஒரு குழப்பம். படிங்க. 13ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை. ஆபக்குக் 1:13 வசனத்துடைய கடைசி சொற்றொடர். ஆபக்குக் 1:13 கடைசி சொற்றொடர். இல்ல கடைசி சொற்றொடர்.
நீர் எவ்வளோ ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, நான் எவ்வளோ கத்தி கதறேன், ஊழியம் பண்ணுறேன், காணிக்கை தரேன், என்னவாம் பண்ணுறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? என்ன பாருங்க, ஒரு சொன்னார் நீங்கள் என்கிட்ட, ஐயா நான் ஆண்டவரே ஆண்டவர்ன்றேன், எனக்கு டீ ப்ரமோஷன், கடவுளே இல்லைன்றா அவனுக்கு டபுள் ப்ரமோஷன். நல்லா பார்த்தீங்களா? நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது, கெட்டவங்களுக்கு நல்லது நடக்குது. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஜெபமே பண்ணுறதில்ல, அந்த வீட்டில் கல்யாணம் நடக்குது. நம்ம 24 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், நம்ம வீட்டில் கல்யாணமே நடக்கிறது இல்லை. புரிய மாட்டேங்குது. என்னங்க 24 மணி நேரம் என்ன பண்ணுறோம்? புரிய மாட்டேங்குது இல்லை. நான் அழுதே ஜெபம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கலை. ஒருத்தன் அழறதே இல்லை, ஜெபம் பண்ணுறதே இல்லை, அவனுக்கு ஆண்டு தொடரவே இல்லை. ஏன் தெரியுமா? அது கசாப் கடைக்கு போகிற ஆடு. புரியவே இல்லை. அவர் உட்காந்துக்கிறாரா? இல்லை, யாரும் இல்லை, யாரும் பயிர். அது கசாப் கடைக்கு போராடு, புஷ்டியாக இருக்கும். சொல்லுங்க, காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போட மாட்டேன். வாயை திறந்து தாய் வாயை திற சொல்லு. காண்கிற ஒன்றை வைத்து நான் வாயை திறந்து சொல்லுங்கன்ற அந்த அம்மா இன்னொரு அம்மா பார்க்குது. இந்த அம்மா பேசுறதில்லை. சொல்லுங்க, காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாத ஒன்றை எடை போட மாட்டேன். இதெல்லாம் உண்மை. நாம் பார்க்கிற வியாதி உண்மை, வறுமை உண்மை, பாடுகள் உண்மை, போராட்டங்கள் உண்மை. இதற்கு மத்தியிலே என் சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் உண்மை. அவர் சொல்லுகிறார், நான் மாற்றுவேன். எல்லாம் சொல்லுங்க, நான் மாற்றுவேன். இந்த 2024 நினைச்சீங்க, மனுஷர்கள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, மனிதர்கள் அல்ல, உறவுகள் அல்ல, நண்பர்கள் அல்ல. அவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பு என்ன என்பது எனக்கு தெரியும். மனிதனுக்கு சொன்னதான் புரியும், இவருக்கு சொல்லாமலே புரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் ஒருத்தர் பேசியிருந்தேன், 1 மணி நேரம் பிரச்சனையை சொல்கிறேன், பிரதர் என்ன சொன்னீங்கன்னு கேட்குறாரு. 1 மணி நேரம் பொறுத்து அவர் என்ன மனுஷனாக இருப்பார் இவர். அவர்கிட்ட அவ்வளோ நேரம் பிரச்சனையை சொல்கிறேன், 1 மணி நேரம் பொறுத்து கேட்குறாரு, என்ன சொன்னீங்க பிரதர் அப்படின்றார். மனுஷனுக்கு சொன்னாலே புரியாது. இப்போ நிறைய பேர் அவங்க வீட்டுக்காரர் நினைக்கிறீங்க, இப்போது நிறைய பேர் அவங்க வீட்டுக்காரர் நினைக்கிறீங்க, இந்த ஆள் மரமாட்டீங்க, என்ன சொன்னாலும் புரியாதுங்க, சக்கரை வாங்கின்னு வரணும் வரவே மாட்டார், பால் வாங்கின்னு வர மாட்டேன்ட்டார். புரியல? கரங்களை உயர்த்தி, மனிதனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். Man understand the word, but God understand my feelings. நான் எப்படி ஃபீல் பண்ணுறது கூட அவர் தெரியும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி எனக்கு தெரியும். எப்போ என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி சொல்லுவார். பாருங்க, பிரசங்கத்தில் சோகமாக இருக்கிறோம், அந்த ஆத்மாவின்னு சொல்லும்போது என்ன சந்தோஷம். எல்லாமே வேலை செய்யுது, கை வேலை செய்யுது, கால் வேலை செய்யுது, மைண்டு வேலை செய்யுது. புரியலையா? கையில் வேலை செய்யுது. அதுக்கு முன்னால அந்த ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி சொல்றதுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. கதெல்லாம் சொன்ன சிரிக்கிறீங்க. சொல்லுங்க, தேவனே என் சிறையிருப்பை மாற்றுவீர். சொல்லுங்க, சிறையிருப்பி நேரம். சொல்லுங்க எல்லாரும், சிறையிருப்பி நேரம், குழப்பத்தின் நேரம். வேகமாக சொல்லி 4 குறிப்புகளை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். பல நேரங்களில் யோசித்து பாருங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம் இல்லை, எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறோம், ஆனால் பல நேரங்கள் என்ன பண்ணுறோம்? நான் என்ன பண்ணுறேன் இப்போ? என்ன பேன் இல்லை எனக்கு, என்ன பண்ணுறேனே தெரியல பிரதர். ஒன்றும் பண்ண வேண்டாம், அவரே அடைக்கலம். சொல்லுங்க, என்னுடைய டோட்டல் சொல்யூஷன் ஃபார் மை டோட்டல் ப்ராப்ளம். சொல்லுங்க, என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் அவரே தீர்வு. உலகம் நிவாரணம் தரும், ஆனால் தேவன் தீர்வை தருவார். இதோட நிவாரணம் வேணுமா, தீர்வு வேணுமா? 6000 ரூபாய் என்னது நிவாரணம், ஆனால் தேவன் தருவது தீர்வு. சொல்யூஷன் வேற, ரெமெடி வேற. உலகம் தருவதெல்லாம் அதாவது ஒரு நிவாரணம் தரும். அவன் சொல்றான், சாரிடான், தலைவலி, டாக்டர் இருக்கிறாரு, தலைவலி. அப்ப என்ன அர்த்தம்? திருப்பி இன்னொரு தலைவலி வரும் உனக்கு. ஆனால் எல்லாம் கேள்வி சொல்லுங்க, எல்லாம் வேத கேள்வி சொல்லுங்க. இந்த வேதம் என் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் பைபிளை கையில் எடுங்க. பாஸ்டர் அழகாக சொன்னார் இன்னைக்கு ஒரு வார்த்தை, வேதத்துக்கு இணை வேதம்தான். சத்தமாக சொல்லுங்க, வேதத்துக்கு இணை. எல்லாம் நல்லா உயர்த்தி, வேதத்தை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். இதை சுமப்பதே ஒரு பெரிய பாக்கியம். இதை சுமந்தாலே ஒரு தெம்பு வந்துடும். இதை சுமந்தா தனி நம்பிக்கை வந்துடும். எங்கள் ஐயா சொல்வார் அடிக்கடி, ஞாபகம் தான் தெரியல, டேய் கத்திரிக்காய் வாங்கினா கூட பைபிள் எடுத்து போடான்னு சொல்லுவார். ஞாபகம் தான்.
ஏன்னு கேட்டேன். அந்த பைபிளை பார்த்தா அந்த பொம்பளை சுத்த கத்திரிக்காய் போட மாட்டா, நல்ல கத்திரிக்காய் போடுவான்னு சொல்லுவார். உண்மையாங்க, நான் பல நேரங்களை பார்த்துருக்கிறேன். சும்மா இந்த பல நேரங்களில் அன்னைக்கு கூட இந்த முடிஞ்சு போகும்போது இந்த பைபிளை பார்த்தார் ஒருத்தர். அந்த ஆட்டோக்கார், ஐயா உட்காருங்க ஏன்னாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு அந்தஸ்து இல்லை, இதுக்கு அந்தஸ்து இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. அப்போ யோசித்து பாருங்க, எனக்கு அழகு தருவதே இதுதான். ஆமீன் சொல்லுங்க. எனக்கு அழகு தருவதே. இந்த 90ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அது தமிழை விட ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் போடுவாங்களா? 90ஆம் சங்கீதம். ட்ராக் மாறிடுச்சு. 90ஆம் சங்கீதம். என்னை அழகுபடுத்துகிற ஆண்டவர். 90ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய பிரியம் என்மேல் இருப்பதாக படிங்க. கர்த்தருடைய 90ஆம் சங்கீதத்தில் அவருடைய பிரியம் இல்லை, என் தேவனாகிய ஆண்டவரின், தமிழில் பிரியன் போட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் ஆண்டவர் என்னை அழகுபடுத்துகிறாராம். கேன் யூ புட் இட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ்? தம்பி இங்கிலீஷில் போடுவீங்களா? யாரும் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? சரி நம்புங்க என்ன அப்படியா. இங்கிலீஷ் பைபிளில் தம்பி இங்கிலீஷ் போடுவீங்களா? தேவன், அதாவது அந்த சிறுமையின் அங்கோட சிறுமைன்னு வருது 17, சிறுமையின் வருது. சிறுமை, துன்பம், பாடுகள் அதில் வருதுல்ல. சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தின் நாட்கள் அதில் பாருங்க இருக்குதா? பியூட்டி இல்லையால த ஃபேவர் போட்டிருக்குது. த ஃபேவர் இல்லை 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 இந்த ஃபேவர் அல்ல. இன்னொரு மொழிபெயர்ப்பில் யாராவது வீட்டில் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா படிங்க. அவருடைய அந்த சிறையிருப்பி நாட்களிலே என்னை அழகுபடுத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, சிறையிருப்பி நாட்களிலே. சத்தமாக சொல்லுங்க. இன்னொன்று சொல்ல நம்புறேன், வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1 சொல்லுங்க, சிறையிருப்பி நாட்கள், குழப்பத்தின் நாட்கள். என்ன பண்ணுறேன்னு புரியல. ஆனால் அந்த குழப்பத்தின் நாட்களில் தான் தேவன் அவருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க, அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், என்னை குறித்த நோக்கங்கள். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த வண்ணத்து பூச்சி பார்த்து, பட்டுப்பூச்சி பார்த்துக்கிறீங்களா? பட்டுப்பூச்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வலைக்குள் இருக்கும். அதுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நான் கையை வச்சா செத்து போயிடும். ஆனால் அதுவே ஒரு நாள் வெளியே வந்து பட்டு நூல்களை தரும். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, என் சிறையிருப்பு யாரோ ஒருவருக்கு அழகுபடுத்த, என் சிறையிருப்பு இன்னொரு பரிணாமத்திற்கு என்னை கொண்டு போக. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஏற்ற காலத்தில். சத்தமா, ஏற்ற காலத்தில் தேவன் என் சிறையிருப்பை மாற்றுவார். இந்த ஆண்டு என் சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டு. எல்லா சிறையிருப்பு, காணப்படுகிற, காணக்கூடாத, சொல்லக்கூடாத, புரிந்து கொள்ளக்கூடாத எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க படிச்சவங்க தான். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு புரியுதா? ஹலோ, புரியாத வாழ்க்கை, புரியாத புதிர், இப்படி சொன்னாலும் புரியும். புரிந்து கொள்ள முடியாத தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இவர் யாரு? 50 வருஷமா ஜெபம் பண்றேன், ஊழியம் பண்றேன், இன்னும் பல நேரங்களில் என்ன பண்ண முடியல அவரை. சத்தமா, இந்த மூளைக்கு அதான் தெரியும். ஆனால் நான் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை செய்கிற கர்த்தர். அவர் என்ன செய்தாலும் அது என் வாழ்க்கைக்கு உயர்வா இருக்கும். சொல்லுங்க, என்ன பண்ணாலும், சத்தமா சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சாலும் அது சூப்பரா இருக்கும். நான் என்ன பண்ணாலும் அது சொதப்பலா இருக்கும். என்ன பாருங்க, சில நாங்கள் வீட்டுக்கு வரோமே, அவசரமாக நீங்கள் எங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுக்குறீங்க, புரியலையோ? அவசரமாக செஞ்சு கொடுக்குறீங்க. அதை வாயில் வச்சா 2 வாய் உதறு ஒட்டிக்குது. அந்த அம்மாவை கேட்டேன், என்ன சிஸ்டர்னு கேட்டேன். பாஸ்டர் அவசரமாக செஞ்சேன் நாங்கள், அதுக்கு நான் தானே பலியாடு. ஐயோ பாஸ்டர் வந்துட்டார், பாஸ்டர் தானே வந்தார், ஏசுநாதரா வந்தார். புரியவே மாட்டேங்குது. சரி பண்ணுறீங்களே, எங்களை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் பண்ணுறீங்களே, அதை உங்கள் வீட்டுக்காரை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் பாவம், என்னுடைய புரியுங்க. ஒத்து வராது ஒன்று அதுதான். எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. உங்கள் அன்பே எங்களுக்கு போதும். பாஸ் சொல்ல வேண்டிய நானே சொல்லிடுறேன். ரைட், சொல்லுங்கள். சிறையிருப்பு, சொல்லுங்கள், இஸ் a place of commitment. 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதே நான் சொல்கிற எல்லாமே எரேமியா தான். 32 எல்லாமே எரேமியா விட்டு எங்கே போக மாட்டேன். 32:16 சீக்கிரம் படிங்க. சிஸ்டர் 32:16.
எஸ். ஃபுல்லாக ரொம்ப பெரிய வசனம். எல்லாம் காரணம் சொல்லுங்க. சிறையிருப்பி நேரம் என்னை ஜெபிக்க வைக்கிற நேரம். சத்தமாக சொல்லுங்க. கொஞ்சம் புரிய நினைக்கிறேன். தம்பி போடுவீங்களா? பிளேஸ் ஆஃப் கமிட்மெண்ட் சொல்லு. அந்த சிறையிருப்பி நேரம் தான். ஒரு சின்ன கேள்வி என்ன பாருங்க, ஒரு சின்ன கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பு இல்லைன்னா நம்ம இங்கே இருப்போமா? இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு ஏமாற்றம் இல்லை என்றால் இங்கே உட்காந்துருப்போமா? என்னங்க சொல்லுங்க. ஏமாற்றம் இல்லை என்றால் சொல்லுங்க. ஏமாற்றங்கள் தான் என் வாழ்க்கையின் மாற்றங்கள். சொல்லுங்க. ஏமாற்றங்கள் தான் என் வாழ்க்கையின் மாற்றங்கள். அந்த ஏமாற்றத்தில் எது எடுத்துருங்க. ஏமாற்றத்தில் எது எடுக்கணும்னு சொன்னேன். தம்பி சொல்ற பாருங்க. தமிழேவா இங்கிலீஷேவா? தமிழே சொல்லுங்க. ஏமாற்றத்தில் கரங்களை ஏமாற்றமே நீ வாழ்க. என்ன நீ மனசாட்சியில் நம்ம சொல்கிறார் இருந்தாள். சொல்லுங்க. ஏமாற்றம் இல்லை என்றால் ஏதோ ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில். யாரோ நம்மளை ஏமாற்றிட்டாங்க, கைவிட்டாங்க, ஏதோ ஒரு போராட்டம். அந்த ஏமாற்றங்கள் வரும்போது தான் அங்கே போய் விழறோம். ஆமீன். நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணுறோமா? ஏமாற்றம் ரொம்ப ஜெபம் பண்ணுறோமா? என்னையா அங்கே சண்டை போட்டால் நீங்கள் இங்கே வரீங்க, இல்லாட்டி என்கிட்ட ஏன் நீங்கள் வரீங்க? அதுக்காக நீ சண்டை போடணும்னு சொல்ல மாட்டேன். சொல்லுங்கள். சொல்லுங்கள். என் சிறையிருப்பு நேரங்கள் தான் என்னை அர்ப்பணத்திற்குள்ளே கொண்டு போகிற நேரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். என் சிறையிருப்பு தான் எங்கே கொண்டு போ. சிஸ்டர் வேகமாக படிப்பீங்களா? வசனத்தை வேகமாக படிப்பீங்களா? சீக்கிரமா. தேவரீர். எஸ். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமே. ஒரு ஜெபம் தானே இது. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அந்த சிறையிருப்பிலும் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. அசாதாரண காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அசாதாரண நேரங்கள் உண்டு. அந்த அசாதாரண நேரங்களிலே அசாதாரணமான காரியங்களை செய்வார். சொல்லுங்க. அசாதாரணமான காரியங்கள். பட் அதை விட அசாதாரணமாக இவர் செய்வார். இது முடியவே முடியாது, ஆனால் அதை முடியும். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, இம்பாசிபிள். தம்பி டைப் பண்ணுவீங்களா? இம்பாசிபிள். IMPOSSIBLE. அந்த ஐக்கு முன்னால் ஒரு எச் போடுங்களேன். எச் போட்டீங்கன்னா ஹிம் இட் இஸ் பாசிபிள். சொல்லுங்க. இம்பாசிபிள். படிச்சுக்கோங்க தானே. இம்பாசிபிள். அந்த இம்பாசிபிள்ல ஐக்கு முன்னால ஒரு எச்ச போடுங்க. ஹிம் இட் இஸ் பாசிபிள். சிறையிருப்பு தான். அந்த சிறையிருப்பு அவரால் மாற்ற முடியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த காலை வேளையில 1000 சிறையிருப்பு, 1000 போராட்டம், 1000 பிரச்சனை, சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத, புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ள முடியாத எதுவானாலும் இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்கள் அர்ப்பணத்துக்குள்ளே கொண்டு போகிறார். என்ன பாருங்க. சிறையிருப்பு முக்கியமா? என் ஜெப வாழ்க்கை முக்கியமா? கரங்களை உயர்த்தி ஆமேன் பாருங்க. சில நேரங்களில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். செழிப்பின் நேரம் சோதனையின் நேரம். எல்லாம் சொல்லுங்க. எழுதுங்க இல்லையா? செழிப்பின் நேரம் சோதனை நேரம். ஐயா, இந்த முதல் வாரத்தில் ஜெபம் பண்ண முடியுதா? முதல் வாரத்தில் ஜெபம் பண்ண முடியுதான்னு கேட்டேன். கோல்டன் வீக்கு ஜெபம் பண்ண முடியாது. செகண்ட் வீக் சில்வர் வீக்கு, தேர்ட் வீக் காப்பர் வீக்கு, ஃபோர்த் வீக் பாப்பர் வீக். 4வது வாரம் என்ன ஜெபம் தெரியுமா? 4வது வாரம் நல்லா கவனிங்க ஐயா. நல்லா கொழுக்கொழுங்கிறீங்க. ஜெபம் வருது, புரியுதா உங்களுக்கு? 2 தடவை போயிட்டு வந்தா ஏசப்பா புரியவே மாட்டேங்குதுல்ல. ஜெபம் எப்போ வருது? 2 தடவை போயிட்டு வந்தோன்னு வருது ஏசப்பா. அது வரைக்கும் ஏசப்பாவே இல்லை. என்ன புரிய மாட்டேங்குது? இது உதாரணமானு கேட்குறீங்களா? ரொம்ப நன்றி தம்பி. சொல்லுங்க. இம்பாசிபிள். எங்கெல்லாம் இம்பாசிபிளோ அங்கெல்லாம் அவர் வைங்க. ஹிம் இட் இஸ் பாசிபிள். முடியவே முடியாது, கூடவே கூடாது. யாரை வைங்க? அவரை வைங்க. நம்பர் 2 சொல்லுங்க. குழப்பத்தின் நேரங்கள். அந்த குழப்பத்தின் நேரங்கள், அந்த சிறையிருப்பு என் அர்ப்பணத்துக்குள்ளே கொண்டு போகுது. என் வாழ்க்கையில் அது உண்மை. எத்தனையோ சிறையிருப்பு நேரங்களில் அப்போ தான் என்ன நான் புரிஞ்சுக்கினேன். சத்தமாக சொல்லுங்க. சிறையிருப்பு நேரம்தான். சத்தமாக சொல்ல. சிறையிருப்பு நேரம்தான் நான் யார், என் நிலைமை என்ன, என்னை எதுக்காக கர்த்தர் அழைச்சார். அதுதான் இட் ஷோஸ் மை
டோட்டல் லைஃப். சொல்ற பாருங்க, தேவரி எரேமியா இவர் தீர்க்கதரிசி. ஆனால் தீர்க்க சொல்றாரு, தேவரீர் ஆண்டவரே உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் உம்முடைய வல்லமையினால் இதையெல்லாம் செய்கிறீர், உம்மால் செய்யக்கூடாத. எப்ப தெரியுது? எப்ப தெரியுது? அவர் எங்க இருக்கார் தெரியுமா? எங்க இருக்கார்? அது சொல்றேன், எங்க இருக்கிறார்? 32:1, 33:1 இல்ல 33:1, 33:1. எரேமியா இன்னும், ஹலோ, எரேமியா எங்க இருக்கிறார்? நல்லா கவனிக்க வேண்டும். அவர் ஒரு பாவி அல்ல, நீதிமான், ஊழியன், தீர்க்கதரிசி. ஆனால் அந்த சிறைச்சாலையிலே தேவன் சொல்றாரு, என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, சிறைச்சாலை, சிறையிருப்பு என்னை அர்ப்பணத்துக்குள் நடத்துகிறது. இரண்டாவது சிறையிருப்பு 26ஆம் வசனம், 32:26. சீக்கிரமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 32:26 போதும். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, சிறையிருப்பு நேரம் என்னோட தேவன் பேசும் நேரம். ஆமென். எது மேல்? ஐயா, தேவனோட பேசுறாரு, பெரிய காரியம் இல்லையா? எவ்வளோ நேரங்களில் உட்கார்ந்துருக்கிறோம் நாங்கள்லாம். பல நேரங்களில் இந்த 31ஆம் தேதி எல்லாம் பாஸ்டர் எப்படின்னு தெரில, சோதனை நேரம். ஏன்னா 51 வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். அதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா அந்த அம்மா சொல்லுது, இது 1/1/83 சொல்லிட்டீங்க பாஸ்டர். அந்த அம்மா எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவே சொல்லுது. வேணா வேறு எங்கேயுமே தேவையில்லை, துணை என்ன இருக்குது சில நேரத்தில். ரைட், 1/1/83. இது என்னது? அந்த அம்மா எல்லாம் எழுதி வச்சுக்குது டைரியிலே, பைபிளே எழுதி 1/1/83. அதே போல் இந்த 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர் அப்படின்னு தெரில. இதற்கு தான் சொல்லணும் இல்லை? நீங்கள் அன்றைக்கே சொல்லிட்டீங்க பாஸ்டர், இது இன்றைக்கே சொல்லிட்டீங்க. அப்பா மண்டே பிக்கிற நேரம் அது. பாஸ்டருக்கு ரொம்ப லகுவாக இருக்கிறது தெரில. ஆனால் சொல்லுங்கள், சிறையிருப்பு நேரங்களில் என் கூட பேசுகிறாரு. இன்னொரு முறை படிங்க வசந்த சிஸ்டர், இன்னொரு முறை படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் சிறையிருப்பு முக்கியம் இல்லை, ஆண்டவரே என் கூட பேசுறீங்களா தான் எனக்கு முக்கியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை நேரங்களில் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், ஒரு வசனம் கூட வரதில்லை, ஒரு வார்த்தை கூட வரதில்லை. கவனிங்க, அவர் அதாவது தேவன் என்னோடு பேசும் நேரம் என்னை உருவாக்கும் நேரம். தேவனோடு பேசும் நேரம் என் வாழ்க்கையில் அக்கறை உள்ள நேரம். யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மூடு இருந்தால் பேசுகிறாங்க, மூடு இல்லைன்னா பேச மாட்டேன்றாங்க மனைவியே. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஏமா ஏமா சொல்லு 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 சொல்லு. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவர் எங்கே போயிட்டாரு, அது எங்கே போச்சுன்னே தெரிலிங்க. அவர் எப்போ வருவாருங்க, அது எப்போ வரும் கூட தெரிலிங்க. நான் கேட்டேன், உங்கள் வீட்டுக்காருங்க, அதாங்க நான் சொல்கிறேன். என்ன கொடுமை இல்லை? சொல்லுங்க, தேவனோடு பேசுகிறாரு. நீங்கள் எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவி பேசுறது இல்லை? ஒரு சொன்னார் அன்னைக்கு, நாங்கள் கணவன் மனைவி ரேஷன் கார்டில் இருக்கிறோம். அர்த்தம், கணவன் மனைவி எங்கே இருக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்க. நாங்கள் உண்மையாகவே கணவன் மனைவி இருக்கிறோம் சொல்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி. இதெல்லாம் தேவையா காலையில் உங்களுக்கு பாஸ்டர்? அநேக கணவன் மனைவிகள் ரேஷன் கார்டில் மட்டும்தான் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. அனுபவம் பேசுகிறது. சொல்லுங்க, என்னோடு பேசுகிறார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வசனம் இந்த படிங்க சிஸ்டர், ஐ லவ் தட் வேர்ட். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இது வேற வசனம், இது வேற வசனம், அது இல்லை, இது வேற. இது நான் சொல்லுங்க, சிறையிருப்பு நேரம், சத்தமா சொல்லுங்க, சிறையிருப்பு நேரம் எனக்கு நம்பிக்கை தேவனோடு பேசும் நேரம். சொல்லுங்க, இன் இங்கிலீஷ் நான் போட்டிருக்கிறேன் கான்ஃபிடென்ட். தம்பி போட்டிருக்கீங்களா? கான்ஃபிடென்ட். சொல்லுங்க, சிறையிருப்பு நேரம். எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப பேசினேன், ரொம்ப ஆடினேன், ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன வச்சார் ஆண்டவனுக்கு. சொல்லுங்க, அந்த சிறையிருப்பில் யார் பேசுறாங்களோ இல்லையோ கர்த்தரோடு பேசுறார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட யாரும் பேச மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னோ பண்ணாரு, மாட்டிக்கினாரு. என்னங்க என்னோ பண்ணாரு அவரு? அந்த சிறையிருப்பிலும் என்னை தேடி வந்து எனக்கு வார்த்தையை சொல்லி என்னை தேற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். சொல்லுங்க, சிறையிருப்பு நேரம் என் கூட பேசுறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நம்ம சின்ன கஷ்டம் வந்தால் நம்மகிட்ட பேசுகிறாங்களா யாராவது? இல்லையே. அதாவது யோபின் நண்பர்கள் அவனுக்கு இன்னும் எரிச்சல் மூட்டினார்கள்.
இன்னும் கோபத்தை மூட்டினால், இன்னும் அவனை டென்ஷன் ஆக்கினாங்க. ஆனா இந்த நல்ல ஆண்டவர் கரங்களை உயர்த்தி, நல்ல தேவன், நல்ல நண்பர், நல்ல ஆசான், நல்ல மேய்ப்பர், நல்ல போதகர், அந்த சிறை இருப்பிலே எங்கிட்ட அன்பாய் பேசுகிறார். அன்பான தேவன் என்னோடு வருவார். எங்க எங்க சத்தமா? ஹலோ, அதை பார்த்து விலகி ஓடுகிற மக்கள் தான் ஏராளம். ஏன் தெரியுமா? கொரோனாவில் அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, என் மனைவி ஜன்னல்லே சோறு போடுறாங்கன்னாரு. என் மனைவி, அவருக்கு கொரோனா, அவங்க மனைவி எங்க தான் சோறு போடுறாங்களாம்? ஜன்னல்ல சோறு போடுறாங்களாம். யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் அப்படி அல்ல. அந்த சிறையிருப்பில் என்னோடு கூட வந்து தங்கி தாபரித்து என்னோடு பேசி என்னை உயர்த்தி என்னை அரவணைத்து என்னை ஆஸ்வதிக்கிற ஒரு தெய்வம். யோசிச்சு பாருங்க. அந்த வசனம் போட்டிருக்குது 33:1 எரேமியா. இன்னும் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அந்த இன்னும் என்ற வார்த்தையை உங்க வாழ்க்கை 24 வருஷம் கர்த்தர் மாத்த போறார். சொல்லுங்க, இன்னும் என்ற வார்த்தையை மாத்த போறார். சொல்லுங்க, சொல்லுங்க, இன்னும் என்ற வார்த்தையை மாத்த போறார். இனிமேல் சிறையிருப்பு இல்லை. நம்புறவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. ஹலோ, கண்ணை மூடி அப்படி சொன்னா நம்புறீங்க, நான் கண்ணத்தை சொன்னா நம்ப மாட்டேன்றீங்க. புரிய மாட்டேங்குது இல்ல? கண்ணத்தில் தலையை தட்டி, மகளே உனக்கு அதாவது அங்கிருந்து மாப்பிள்ளை வருது, இங்கிருந்து பொண்ணு வருது, கடைசி எதிர் வீட்டிலேருந்தே வருது. இதில் வேற போய் கேட்குறாங்க, ஐயா சொல்லுங்க எனக்கு எங்கேருந்து பொண்ணு வரும்? உனக்கு அங்கே வடக்கே இருந்து வருது, அம்பத்தூர்ந்து வருது, ஆவடி இருந்து வருது, கடைசியில் பார்த்தா எதிர் வீட்டிலேருந்தே வருது. உண்மையை சொல்லட்டுமா? இவர் சொல்றதான் தீர்க்க தரிசனம். வேற எங்கேயும் போகாதீங்க. உங்க தலை மேல அவரை தவிர யாருமே கேட்க கூடாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதே மாதிரி உங்க வீட்டில் இந்த கேலண்டரை தவிர எந்த கேலண்டர் இருக்க கூடாது. ஹோஸ்டலில் கொடுத்தாங்கன்னா ஹோஸ்டல் எடுத்துட்டு கொடுத்துருங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? பழங்குதா? பி லாயல். ஏன் தெரியுமா? உங்க சிறையிருப்பை திருப்பதற்காக முழங்கால் இருக்கிற மனுஷன் இவர் தான். அவங்களாம் வரமாட்டாங்க. உங்க சிறையிருப்பில் யாருமே வரமாட்டாங்க. சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்க 1000 கூட்டங்களுக்கு போறீங்களே, உங்க சிறையிருப்பில் அவங்க வருவாங்களா? என்ன அப்படி சொல்றீங்க? என்ன அப்படி வருவார்? அவரு டென்ஷன் ஆகிட்டார். அவரு நாங்க வருவோம். ஏன் தெரியுமா? உங்கள் சிறையிருப்பில் எங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு நாங்கள் ஜெபிக்கிற மனிதர்கள். உங்கள் சிறையிருப்பை குறித்த அக்கறை எங்களுக்கு உண்டு. உங்கள் சிறையிருப்பினுடைய உயர்வில் எங்களுக்கு பாரம் உண்டு. சொல்லுங்க, அந்த சிறையிருப்பில் எங்க வந்துட்டார் அவரு? பார்த்தீங்களா? அந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தை இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. இவர் எங்க இருக்கிறாரு? இவர் எங்க இருக்கிறார்? இன்னும் சத்தமா. புரியுமா உங்களுக்கு? கையிலையும் விலங்கு, காலையும் விலங்கு, உடம்பு முழுக்க விலங்கு. என்னுடைய அந்த விலங்கின் மத்தியில் அவர் என் கிட்ட வந்து என்கிட்ட பேசுறார். ஆமீன். எலியாவில், அந்த எலியாவின் வாழ்க்கையில, அதாவது அரசனால் கண்டுபிடிக்கப்பட முடியாத முகவரி. ஆனால் தேவன் சொன்னார், எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை? அந்த குகைக்குள்ள வந்த கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. நீ குகைன்னு சொல்றது இந்த குகை அல்ல. சமீபத்தில் நான் போலந்து போயிருந்தேன் கடந்த மாசத்துல. அங்கதான் இந்த ஹிட்லர் ஏறக்குறைய 20 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். பூமியில் இருந்து ஏறக்குறைய 20,000 அடி பள்ளம். அது அங்க போகும்போதே நம்மகிட்ட கையெழுத்து வாங்குவாங்க, ஏதாவது விபத்து ஏற்பட்டால் நான் தான் பொறுப்புன்னு. அங்கே போய் பார்த்தேன், 20,000 அடி பள்ளம். அந்த பள்ளத்தில் தான் அந்த எலியா இருந்தார். அந்த சிறைச்சாலைன்னு சொல்லும்போது நீங்கள் நினைக்கிறாம இது சிறைச்சாலை இல்லை. இதே சமீபத்தில் சிறைச்சாலைக்கு போயிருந்தேன் வெளிநாட்டில். அந்த கீ எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த சாவி இவ்வளோ பெருசாக இருக்குது, அதுக்கு 10 கேட் இருக்குது. யோசித்து பாருங்க, அத்தனை சிறைச்சாலைகளையும் கடந்து ஆண்டவர் அவனோடு பேசினார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது பெருசா இருக்கலாம், ஆழமா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம். நான் எங்கிருந்தாலும் என்னை தேடி வருகிற ஒரு தெய்வம். கர்த்தருடைய வார்த்தை எங்க உண்டாயிற்று? ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுடைய சிறையிருப்பில், உங்களுடைய அடிமைத்தனத்தில், உங்களுடைய இல்லாமையில், உங்கள் வேதனையில் என்னோடு பேசுகிற கர்த்தர். சொல்லுங்க, அது போதும் ஆண்டவரே. சத்தமா, அது போதும் ஆண்டவரே. சொல்லுவார சொல்ல மாட்டாரா? கவனிங்க, என்னை அந்த இடத்துல கூட அன்பாய் பேசுகிற தேவன். ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்ல மாட்டாரு. என் சிறைப்பை மாத்தத்தான் அவர் அங்க வந்தார். சொல்லுங்க, என் சிறைப்பை மாத்த தான் வந்தார். கரங்களை உயர்த்தி கடைசியா 2 கால் சொல்லி முடிக்கிறேன். அந்த சிறையிருப்பிலும் 2வது எனக்கு வெகுமதிகளை கொடுக்கிற கர்த்தர். 32:15 சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். 32:15
எஸ், ஆமீன். நிறைய பேர் புரியல, சொல்லுங்க. அந்த சிறையிருப்பில் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹலோ, கொஞ்சம் சிந்திக்கணும் வசனத்தை. வீடுகளையும் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. சிறையிருப்பு, சத்தமா, சிறையிருப்பு என் வாழ்க்கையின் தரத்தையே மாற்ற போகுது. சத்தமா, என் வாழ்க்கையின் தரத்தையே. நான் எங்கே இருக்கிறேன் இப்போ? ஆனால் என்ன தரப்போறார்? ஒருமையா பன்மையா? ஒரு வீடு சமாளிக்க பெரிய கஷ்டம். சொல்லுங்க. வீடுகளையும் இந்த 2024 ஆண்டவர் உங்களுக்கு வீடுகளை தருகிறார், நிலங்களை தருகிறார், தோட்டங்களை தருகிறார். உங்கள் சிறையிருப்பை மாற்றி இன்னொரு லெவலுக்குள்ள கொண்டு போறார். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் காம்ப்ளிமெண்ட்ஸ். தம்பி போடுவீங்களா? காம்ப்ளிமெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான். சொல்லுங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு. அவர் எங்கள் டைரி வந்த உடனே சந்திரன் எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு. என்னென்னா, அடுத்த வருஷம் கூட நீ வரணுன்றதுக்காக இப்போ அட்வான்ஸ் புக்கிங் பண்ணார். சொல்லுங்கள். எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். என் சிறையிருப்பில் கூட எனக்கு என்ன கொடுக்குறாரு? ஐயா, சிறையிருப்பில் என்ன கிடைக்குதோ இல்லையோ, எல்லாம் அந்த வருஷம் திரும்ப படிக்கிறீங்களா? இன்னொரு முறை கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிருவேன். சொல்லுங்கள். ஏனெனில், சத்தமாக சொல்லுங்கள். அந்த சிறையிருப்பில், ஹலோ, ஆஸ்பத்திரி இருந்தால் ரொட்டி வாங்கிட்டு வருவான். இல்லை, ரொட்டி வாங்கிட்டு வருவாங்க. அதை பிக்கவே முடியாது அந்த ரொட்டியை. மனசாட்சியே இருக்காது இந்த ஆட்களுக்கு. என்னையா, அவன் ரொட்டி சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கிறான். அவனுக்கு காஞ்சி போன ரொட்டி வாங்கி கொடுத்து அதை அடிச்சா ரத்தமே வந்துடும். ஆனால் இவர் என் சிறையிருப்பில் நான் கேட்கல, நான் கேட்டேனா? சிறையிருப்பு நான் கேட்டேன். வீடுகளை தருகிறார், நிலங்களை தருகிறார், திராட்சை தோட்டங்களை தருகிறார். அதில் ஒரு வார்த்தை இருக்குது, அடுத்த வருஷம் படிச்சு நேரம் இல்லை, பத்திரம் பண்ணி கொடுக்குறாராம். அதில் சூப்பரா படிங்கம்மா. என்னங்க, சேல் டீட் கூட அவரை ரெடி பண்ணிடுறார் போல. கரங்களை உயர்த்தி. நம்ம புறம்போக்கில் வாங்கியே பழக்கப்பட்டவர்கள், அவர் பட்டா நிலமே நமக்கு தர்றாரு. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. அவர் கொடுக்கறதெல்லாம் பட்டா நிலம் தான். ஆமீன். அப்போ யோசித்து பாருங்க, அது கூட எனக்கு மிச்சம். இது கூட மிச்சம், பத்திரம் பண்ணுறது கூட மிச்சம். ஆமீன். அதுக்கு சரி, இப்போ கொஞ்ச நாள் இருக்கலாமே. நீங்கள் இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ ஓசியில் நிலம் கிடைக்குது, ஓசியில் வீடு கிடைக்குது, ஓசியில் தோட்டம் கிடைக்குது. இருக்கிறீங்களா ஒரு மாதம்? இல்லை, ஏதோ ஒரு சிறையிருப்பு. சொல்லுங்க. அந்த சிறையிருப்பு நினைச்சது என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் சொல்றாரு, அதை விட உனக்கு மேலானதை தருகிறேன். சொல்லுங்க. மேலானதை தருகிறேன், மேலானதை தருகிறேன். நான் சொல்லுவது, அதாவது இதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் சாத்தியமாக்குவார். ஆமீன். இதெல்லாம் சாத்தியம் இல்லையோ, இந்த சபை கட்டு சாத்தியமே இல்லை, ஆனால் சாத்தியமாக்கிறார். யோசித்து பாருங்க. எங்கள் வாழ்க்கையில் இது நிறைய சாத்தியமே இல்லை, ஆனால் எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ. யோசித்து பாருங்க. ஜெயிலில் சிறைச்சால் இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன குடிசை கிடைச்சாலே போதும். ஆனால் இவர் என்ன கொடுக்கிறார்? வீடுகள், அப்புறம் நிலங்களும். சத்தமா சத்தமா சொல்லுங்க. தேவனே, இந்த அம்பானியா இருந்தாலும் அதானியா இருந்தாலும் உம்மை மறவே நான் உம்மை மறக்க மாட்டேன், உங்கள் வீட்டை மறக்க மாட்டேன். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். த பிளேஸ் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ். தம்பி எல்லாம் சேர்த்து போடுவீங்களா? மொத்தமாக சேர்த்து போடுவீங்களா? சொல்லுங்க. ஆறுதலின் நேரம் 32:26. எஸ். உண்டாகி எஸ் 33:26 32 படிச்சிங்களா? எல்லாம் சொல்லுங்க. அந்த இடத்திலும் கூட சத்தமா சொல்லுங்க. இது வேற, அது வேற, இந்த வசனம் வேற, அந்த வசனம் வேற. அடிக்கடி இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை திரும்பி திரும்பி சொல்றாரு. வசனம் ஃபுல்லா போடு தம்பி, ஃபுல்லா தம்பி, அது ஃபுல்லா போடுமா? 26 ஃபுல்லா, 27 கூட போடுங்களேன். இதோ நான் மாமிசமான கரங்களை. அது அர்த்தம் தெரியுமா? இந்த சிறையிருப்பு உனக்கு பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு பெருசா இல்லை. சொல்லுங்க. மாற்றுவேன். எல்லாரும் அந்த அதிகாரத்தை எடுத்து கடைசி படிச்சாலும் எழுந்திருப்போமா? கடைசி அதிகாரம் படிங்க. 33 கடைசியில் சிறையிருப்பை சொல்லுங்க. நான் திருப்பி, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, திருப்பி என்ன செய்வேன் நான் அதை. ஆமீன். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருந்து தம்பி எல்லாம் மொத்தமாக சேர்த்து போடுவீங்களா? சொல்லுங்க. என் சிறையிருப்பு குழப்பமாக இருக்கலாம், ஆனால் என் குழப்பங்களை கர்த்தர் மாற்றுவார்.
சொல்ல, என் சிறையிருப்பு தேவனோடு பேசும் நேரம். என் சிறையிருப்பு என் தேவன் உயர்த்தும் நேரம். என் சிறையிருப்பு தேவனை தேற்றும் நேரம். ஸோ அந்த சிறையிருப்பில் யோசித்து பாருங்க, எரேமியா அதுக்காக ஜோம் பண்ணாரா? எழுந்து நில்லுங்கன்னு சொன்னேன். ஓ, எல்லாம் ஜபத்திலே இருக்கிறீங்க. கவனிங்க, சிறையிருப்பு இருக்கிற ஒருக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு சிறையிருப்பது என்ன வேணும்? இப்போ சத்தமாக சொல்லுங்க. ஜாமீன் வேணும், விடுதலை வேணும். அவர் விடுதலைக்காக ஜோம் பண்ணல. ஹலோ, நீ கேட்காத ஒன்றை தேவன் தருவார். நீ கேட்டதையும் தருவார், கேட்காத ஒன்றையும் தருவார். இப்போ எனக்கு என்ன, இப்போ இன்னைக்கு எனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு இன்றைய தேவை சந்திக்கப்படணும். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ போகும்போது கடை மூடி இருக்குமா திறந்துருக்குமா ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம். திறந்துருக்கும், மணி 8 தானே ஆச்சு. சீக்கிரம் போ, அப்போ தான் என்னது கிடைக்கும், இல்லாட்டி எலும்பாக இருக்கும். ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அது. தேவன் சொல்கிறாரு, நீ கேட்கல, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார் ஐயா. நான் கேட்கல. சொல்லுங்க, என் தகுதிக்கு ரொம்ப ஓவர் இதெல்லாம். என்ன சொல்லுங்க, என்னுடைய தகுதிக்கு சத்தமாக சொல்லுங்க. அவரு சொல்லுங்க, நீங்கள் அவருக்கு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு சொல்லட்டும். டென்ஷன் ஆகிட போகிறார் அவர். இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியல? என்னடி பார்க்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவர் என்ன தெரியுமா? இஸ் அபவ் எவ்ரிதிங். எல்லாரிலும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். நான் தேடி போகலை. சொல்லுங்க சொல்லுங்க, என் சிறையிருப்பு என் செழிப்பின் நேரம். என் சிறையிருப்பு என்னோடு பேசும் நேரம். என் சிறையிருப்பு என்னை உயர்த்தும் நேரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த 2024 ஆண்டவர் உங்கள் எல்லா சிறையிருப்பையும் மாற்றுவார். நம்புறீங்களா? மாற்றுறது மட்டுமல்ல, நீ கேட்காத, நீ எதிர்பார்க்காத, நீ அதாவது நீ கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். சொல்லுங்க, அதிசயமான, சத்தமா, ஆச்சரியமான. ஒரே வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆபக்குக் 1:4. ஆபக்குக் 1:4. 1:4 சீக்கிரமாக. 1:5 சொல்லுங்க. விவரிக்கப்பட்டாலும் அதில் படிங்க சீக்கிரம். சொல்லுங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான, விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத கிரியையை என் வாழ்விலே செய்வார். சொல்லுங்க, ஆச்சரியப்படுற அளவுக்கு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். இந்த அம்மாவா, இந்த பையனா, இந்த ஆளா, நீயா? ஆமென் சொல்லுங்க. நான் தான். சொல்லுங்க, ஆச்சரியப்படுற அளவுக்கு. இப்படி சொல்லுங்க எல்லாரும். சூப்பர். சொல்லுங்க, இப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டாரு. இப்படி இருந்த என்ன இப்படி யோசிக்கிறது இல்லை, அடிக்கடி யோசிக்கிறது இல்லையா? இன்னைக்கு புளிக்குழம்பு வைக்கலாமா, வத்த குழம்பு வைக்கலாமா, காரக்குழம்பு வைக்கலாமா? எந்த குழம்பு வச்சாலும் சாப்பிட போகிறோம் அந்த ஆள். என்ன புரியுதா? நீங்கள் என்ன குழம்பு வச்சாலும் நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன தெரில, பாஸ்டர் எப்படின்னு தெரில. நாங்கள் என்ன மெனுவாக கொடுக்குறோம். வெளிநாடுகளில் போகும்போது பாஸ்டர் டெய்லி காலை எழுந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க, ஸ்டீஃபன், வாட் யூ லைக் டு ஈட் திஸ் மார்னிங், வாட் யூ லைக் டு ஈட் ஆஃப் திஸ் ஆஃப்டர்நூன், வாட் யூ லைக் டு ஹேவ் சம் டின்னர்ன்றான். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதே 3 நாள் மீன் குழம்பு, அதே ஃப்ரிட்ஜில் வச்ச 3 நாள் மாவு. என்ன புரியுதா? இதுக்கு மேலே என்ன செய்யறது? இப்போ எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட மாட்டேன்றீங்க. செஞ்சு தானே சாப்பிட்றதுக்கு. சொல்லுங்க, ஆச்சரியமான. சொல்லுங்க, ஆச்சரியமான, பிரமிக்கத்தக்க, விவரித்தாலும் விசுவாசிக்க முடியாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? சொல்லுங்க, எனக்கா? சத்தமா எங்களுக்கு தான். ஆமீன் சொல்லுங்க. நிலங்களையும் தோட்டங்களையும் சொல்லுங்க. இன்னைக்கு என் நிலைமை வேற. இன்னைக்கு நீ என் சிறைச்சாலையை பார்க்குற, என்னை பார்த்து அப்படி ஒரு மாதிரியா சர்க்காஸ்டிக்காக போகிற, இதே இடத்துல ஆண்டு என்னை உயர்த்துவார். என் சிறையிருப்பு மாறும், இரக்கம் செய்வார். நிலங்களையும் தோட்டங்களையும் சொல்லுங்க, என் லெவலே மாறும், என் ஸ்டேட்டஸே மாறும், என் ரேஞ்சே மாறும், என் அந்தஸ்தே மாறும். ஆனால் நான் மட்டும் மாறவே மாட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான்,
என் தாழ்விலும் என்னை நினைத்தீரே. ஏசையா உம்மை மறவே நான், உம்மை மறவே நான். என் ஏசையா உம்மை மறவே நான், என் தாழ்விலும் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவே நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவே நான். உயர்த்தப்பட்டாலும் என் ஏசையா உம்மை மறவே நான், என் தாழ்விலும் என்னை நினைத்தீரே. உம்மை மறவே நான். எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்வில், என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள், என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள், 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு. எல்லாம் கைதட்டி. உம்மை மறவே நான். எந்த சூழ்நிலையிலும் 2024 சபையை மறக்க மாட்டேன். மறவே நான், என் ஏசையா மறவே. நல்ல ஆண்டவரே, 2024 ஆண்டுடைய முதல் ஆராதனையிலே பங்கு பெற அடிமைக்கு சுகம் தந்தீர், பலன் தந்தீர், ஜீவன் தந்தீர். மக்களோடு சேர்ந்து ஆராதிக்க கிருபை தந்தீர். இந்த காலை வேளையிலே, இந்த நேரலையிலே ஆண்டவர், இந்த ஊடகத்திலே பார்க்கிற யாரானாலும், யாரெல்லாம் சிறைச்சாலை கொண்டிருக்கிறார்களோ அந்த சிறையிருப்பை மாற்றுவீராக, சிறையிருப்பை மாற்றுவீராக, இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, விவரித்தாலும் விசுவாசிக்க முடிய அற்புதங்களை செய்யும். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நிலங்களையும் தோட்ட திராட்சைத்தரும் தந்து அவளை ஆச்சரியமாய் மாற்றும் ஐயா. சிறையிருப்பை மாற்றும், சிறையிருப்பு திரும்பட்டும், சீர்வாழ்வு மலரட்டும், சீயோனின் மகிமை உதிக்கட்டும். ஆண்டவரே, சபையை ஆசீர்வதிக்கிறோம், போதகரை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். வந்த எல்லார் மேலும் உம்முடைய பூரண கிருபை இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான போதகர் அவர்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருக்காக நாம் செபிப்போம். அவருடைய ஊழியங்கள் இந்த வருஷத்தில் இன்னும் அதிகமாய் கர்த்தர் அவரை எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய், அவருடைய குடும்பத்தை, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அவர்களுக்கு கொண்டு எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையிலையும் உம்முடைய தாசனை கொண்டு வந்து எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவைகள் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகளப்பா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன சிறையிருப்பு இருந்தாலும் இந்த வருஷத்தில் திரையிருப்பை திருப்பி பெரிய சாட்சியாக நிறுத்த வசனத்தை பிரசங்கித்த தாசனை ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு வசனத்தை பிரசங்கித்த தாசனோடும் அவருடைய ஊழியங்களோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட்.